வரக்கூடிய தேர்தல்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு? கண்டிப்பா தளபதி தானே. தளபதியில 2 பேர் இருக்காங்க. எந்த தளபதி? நம்ம சின்ன தளபதி தான். பெரிய தளபதிலாம் வேஸ்ட்டுண்ணா. இப்போதான் திருநெல்வேலியில பார்த்தேன். இப்போதான் பார்த்து வச்சேன். அவர் ஸ்பீச்சை கேட்கும்போதே நம்மளுக்கு தெரியுது அவர் நல்லது பண்ண தான் வந்திருக்காருன்னு. அவருக்கு தான் போடணும். எல்லாருமே அவருக்கு தான் போடணும். கண்டிப்பா அவருக்கு தான் போடணும். இந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சி எப்படி இருக்குது? சத்தியமா படுமோசம். வேஸ்ட்டு. இந்த ஆட்டோவுக்கு இது வரைக்கும் எல்லாமே கோர்ட்ல இருந்து எல்லாமே ஆர்டர் வந்துச்சு. இது வரைக்கும் ஒரு மீட்டர் கொடுக்கல. நாங்க வந்து 5 10க்கு இன்னமும் பிச்சை தான் இருக்கிறோம். அப்போ என்ன அவர் ஆட்சி நடத்துறாருன்னு தெரியல. வேஸ்ட் தான் என்ன பொறுத்தவரைக்கும். இப்போ வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காங்க. 8000 கூப்பன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பன் எடுத்துன்னு போய் நான் என்ன பண்றது? இல்ல வீட்ல மிக்ஸி எங்க வீட்ல கிரைண்டரு, மிக்ஸி இல்லாம இருக்குதா? எல்லாமே எங்க வீட்லயே இருக்குது. நீங்க என்ன குடுக்குறது? எங்களுக்கு வந்து வேலை ஒழுங்கா கொடுத்தா நாங்க போய் வாங்கிக்க போறோம். நீங்க என்ன குடுக்குறது எங்களுக்கு வந்து? இப்போ கூட திமுகவோட வேட்பாளர் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 2 பேர் ஆட்டோ ஓட்டுநர் தான் இருக்காங்க. கண்டிப்பா. ராயபுரத்துல பாத்தீங்கன்னா ராயபுரத்துல. ஆட்டோ ஓட்டுநர் தான். இப்போ அதெல்லாம் வந்து விஜய் பண்றாருல எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா எளியவருக்கு குடுக்குறாருல்ல. பணக்காரங்க யாரும் குடுக்கல. அவர் வந்து அப்பத்துலேருந்தே வந்து KN நேரு இவரு அவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர நம்ம மக்கள் தெரியாத யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட தான் பணம் இருக்கு. அதனால அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து எளியவங்களோட கஷ்டம் தெரியாதுன்றீங்க. கண்டிப்பா தெரியாது. ஏன்னா அவங்க கார்ல தானே போயிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆட்டோல ஓட்டினா தானே அவங்க வழி என்னன்னு தெரியும். ஏசிலேயே போயிட்டு ஏசிலேயே வராங்க. உங்களுடைய கோரிக்கை என்னன்னா உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க வரக்கூடிய கவர்மெண்ட்ல? இப்போ வர கவர்மெண்ட் வந்து மாறணும் ஃபர்ஸ்ட். அதாவது இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே இருந்தது, அதெல்லாம் வேஸ்ட் இருந்துச்சு. இப்போ வந்து ஏடிஎம்கே அவங்க கையிலேயே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎம்கே வந்து எல்லாம் அவங்கவுங்க கூட்டணியாக வச்சுட்டு ஏற்றி உள்ளே ஏற்றிட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் மாற்றம் வந்தால் தான் இதுக்கு வந்து சொல்யூஷன். மாற்றம் இல்லைன்னா கண்டிப்பாக சொல்யூஷனே கிடையாது. இதுக்கப்புறம் யாரும் வரப்போகிறது கிடையாது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் யாரும் வரப்போகிறது ஒரே ஒருத்தர் தான் வந்திருக்காரு. இவ்வளோ மக்கள் ஆதரவு வந்து யாருக்குமே நாங்கள் பார்த்ததே கிடையாது. அவர் நடிகராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் இவ்வளோ மக்கள் ஆதரவு வந்து நாங்கள் பார்த்ததே கிடையாது. எங்கேயுமே பார்த்தது கிடையாது. எனக்கு வந்து 35 வயசு ஆகுது. எனக்கு இப்போது இது வரைக்குமே நான் வந்து இவ்வளோ க்ரௌடை நான் எந்த ஒரு தலைவருக்கும் பார்த்ததில்ல. காசு கொடுத்தும் பார்த்துருக்குறேன். 200 கொடுத்துருக்குறாங்க, 500 கொடுத்த கூட்டத்துக்கெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு நான் பார்த்ததே கிடையாது. எலெக்ஷன்ல உங்கள் ஓட்டே விஜய்க்கு தான். கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க கூட எங்கள் வீட்டில் ஃபேமிலி எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து ரெட்டையில தான் போடுவாங்க. நான் வந்து விசிலுக்கு போட்டால் மட்டும்தான் நான் இந்த வீட்டுக்கு வருவேன்னே சொல்லிட்டேன். இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு கூட சொல்லியிருக்கேன்.